வணக்கம் நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு. இந்த குரூப், இந்த யூடியூப் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், நம்ம ஆரம்பித்ததுக்கு பிறகு ஹை ரிஸ்க் கேஸஸ்ன்னு தான் நம்ம போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இ-சேவை மையம் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் அதில் வந்து ஒரு பிரேக்கெட்டில் வந்து ஹை ரிஸ்க் கேசஸ் அதை மட்டும் தான் நம்ம எடுப்போம். சின்ன சின்ன கேசஸ் எடுக்க மாட்டோம். அப்படி ஆரம்பித்து நம்ம வந்து பல்லாயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் நம்ம கிடச்சிருக்காங்க, குரூப்பில் இருக்காங்க. பலதரப்பட்ட உதவிகள் நம்ம இது வழியாக நம்ம செய்து கொடுத்துருக்கோம். அந்த வகையில் ஒன்லி ரிஸ்க் கேசஸ் மட்டும்தான். அந்த வகையில் நமக்கு இப்போ இருக்கிற கேஸ் வந்து என்னென்னா என்பிஹெச்ஹெச் அப்படிங்கிறது PHHAAY அன்ன யோஜனா 35 கிலோ அரிசி கிடைக்கிற ஒரு திட்டம். கார்டை வந்து மாற்றுறது, பிஹெச்ஹெச்லேருந்து என்பிஹெச்ஹெச்லேருந்து பிஹெச்ஹெச்சாக மாற்றுறது, ஏஏஒய்யா. அப்போ இதுவும் ரிஸ்க் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இது. ரொம்ப ரிஸ்க்குன்னா ரொம்ப 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 ரிஸ்க். அதுவும் சில பகுதிகளில் ரிஸ்க்கும் மேலே ரிஸ்க். அந்த பகுதியில் அப்படி பார்த்தா செஞ்சேன்னா தக்கரை பக்கத்தில் இரணியல் கோணம் அந்த பகுதியை சார்ந்த வனிதா ஆழ்வார் கோயில். ஆழ்வார் கோயில் இந்த ஊர் கரெக்ட் ஆழ்வார் கோயில். அதாவது தக்கரை பக்கத்தில் இருக்க ஆழ்வார் கோயிலை சேர்ந்த வனிதா வந்து நம்மகிட்ட அறிமுகமாகி வர்றாங்க. அறிமுகமாகி வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம இது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பனா அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் பட்ட கஷ்டம் அவங்களுக்கும் தெரியும், நான் இருந்தாலும் அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உழைச்சி நம்ம வந்து முதல்ல ஒரு பேப்பர் வாங்கியிருக்கோம். நம்ம சொன்ன அது திருப்தி இல்லாதனால திருப்பியும் கிளியராக எனக்கு நீ பதில் தர, சும்மா எல்லாம் பதில் தரக்கூடாது, கிளியராக பதில் தர கவர்மெண்ட் திருப்பி நம்ம வாங்கியிருக்கோம். அதில் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி நிச்சயமாக கொடுத்துருக்காங்க. அந்த இதை நம்ம வந்து அந்த ஆர்டர் காப்பியை நம்ம அவங்கள்ட்ட கொடுக்குறோம். ஹாப்பி தானே? அதை வந்து சொன்ன ஹாப்பி தானே? உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்ம குரூப்பில் வந்து நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய ஹை ரிஸ்க், நிறைய நமக்கு வந்து முடிஞ்சதை மட்டும் நம்ம எடுப்போம். முடியாத விஷயங்களை நம்ம நான் அதை பண்ணி தரேன் இதை பண்ணி தரேன்னு நம்ம இது சொல்கிறது இல்லை. எடுக்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். வணக்கம், நான் ஆழ்வார் கோயிலை சேர்ந்தவர் அனிதா. எனக்கு வந்து என் தங்கச்சி சுபாஷினி மூலம் இவர் எனக்கு அறிமுகப்படுத்தி தந்தார். இவர் எனக்கு நிறைய வாட்டி நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா முயற்சி செய்து எனக்கு ஃபோன் மூலம் நிறைய இது வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டி இதெல்லாம் ஃபார்மெல்லாம் கொடுத்து எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, நல்லா உழைச்சிருக்காரு. இது எனக்கு PHAAY நான் வாங்கி தந்துருக்காங்க. நீங்களும் அதே போல் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள கேட்டு ஹெல்ப்பாக பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்பனா கஷ்டப்பட்டுருக்காரு. எனக்கு ஃபோன் அடிப்பேன், நிச்சயமாக ரொம்ப அவரை பாராட்டணும். ரொம்ப என்ன பண்ணி தந்துருக்காங்க. வாரந்தோறும் ஃபோன் அடிப்பாங்க, உங்களுக்கு எடுத்து தருவேன், நான் ஏமாற்ற மாட்டேன். உண்மையிலே நான் பொய் சொல்லலை, அவர் பண்ணினது எனக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க, நேரில் கூட வந்துருக்காங்க. நான் பொய்யே சொல்லலை, எனக்கு எடுத்து வந்தனால தான் நான் சொல்கிறேன். எந்த இதுவுமே இல்லை. நீங்களும் உங்களுக்கு இதே போல் ஏதாவது ஹெல்ப் பண்ண அவர் கண்டிப்பாக அவங்க செய்வார், நம்பிக்கையோடு கொடுங்க. சரி, நன்றி, வணக்கம். சரி, நன்றி. நம்ம இன்னும் நிறைய ரிஸ்க் கேசஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சந்தோஷமான அந்த முகம், அதுதான் என்னுடைய ஒரு போதை. இது மட்டும்தான் என்னுடைய ஒரு போதை. நிச்சயமாக நம்ம வந்து முடியாத விஷயங்கள் நிறைய இடங்களில் போய் அலைஞ்சு மனந்தளர்ந்து போய் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்காகவே நான் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிச்சயமாக இந்த சேவையை நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம இது வரைக்கும் வாட்ஸ்அப் இப்போ யூடியூப் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இது சம்மந்தமாக நேற்றுக்கே அக்காவோட கணவரை அண்ணன் மணிகண்டன் அண்ணனை கூப்பிட்டு பேசுகிறேன். அவரும் ரொம்ப சந்தோஷங்கிறாரு. நிச்சயமாக சுனில் நீங்கள் வாங்க, நாளைக்கு நான் வேலையில் இங்கே வீட்டில் இருக்க மாட்டேன், வேலைக்கு போவேன், அர்ஜென்ட் வேலை. நிச்சயமாக என்னுடைய மனைவி உங்களுக்கு வீடியோ தருவாங்க, நீங்கள் நிச்சயமாக அந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் இன்னொரு வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.